புதுச்சேரி அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நின்றிருந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்கள் இருவரை போலீசார் விரட்டி பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த ரூமேஷ்குமார், முதலியர்பேட்டையை சார்ந்த முருகன் என்பதும் திருவண்ணாமலையிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து ரூபாய் 5000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள், செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த கோகுல் என்பவரையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஊசு தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரி அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பதாக வெளியூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படபடி நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் அமனங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த செல்வகுமார் வயது 25, ராதாபுரம் வாட்டர் டேங்க் தெருவை சார்ந்த மோகன்ராஜ் வயது 23 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. அவர்களிடம் சோதனை செய்ததில் 100 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து செல்வகுமார், மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், ஒரு மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் நேற்று அடைத்தனர். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தனது உடன்பிறந்த தம்பி மரிய குளோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்போது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த தம்பி மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கர்லின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கர்லின் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரி வில்சன் தொடர்ந்த நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக நாளை புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெறும் தனித்தமிழ் இயக்க விழாவில் பங்கேற்க வந்த வைகோ இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் இதுவரை தலைவிரித்தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை விஜய் நடத்துகிறார். அவர் கொற்றம் வாழ்க, இப்படியே கொற்றம் நீடிக்கும். திமுக பெருச்சாலை ஊழல் செய்தது. கரூர் விவகாரத்தில் மனசாட்சி இல்லாமல் ஓடி வந்தவர் என விஜயை விமர்சித்தார்களே என்ற கேள்விக்கு, அன்று போகவில்லை என்று சொன்னேன், இன்று போகிறார், மனசாட்சி இருக்கிறது என்று சொல்கிறேன் என்றார். திமுகவிலிருந்து மதிமுக விலகியதற்கு நிம்மதியாக இருக்கிறது என MP துரை வைகோ சொல்லியுள்ளாரே என்ற கேள்விக்கு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி MP வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்தார். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மானியத் தொகை பெற பயனாளிகள் கைபேசி எண்ணை சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம், நேரடி பயன்
பரிமாற்ற முறையின் மூலமாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த டிபிடி முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே மானியத் தொகை வழங்கப்பட உள்ளது. எனவே பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பயனாளிகள் அனைவரும் 5ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் பயன்படுத்தும் செல்போன் வகையை சரிபார்க்க வேண்டும். திருத்தங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நியாய விலை கடை பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் தேர்தல் நடத்த கோரியும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பேரவைத் தலைவர் தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா தர வலியுறுத்தியும் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக சார்பில் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், செந்தில் ஆகியோர் கையில் கோரிக்கைகளுடன் வந்து கோஷமிட்டனர். சட்டப்பேரவை மைய மண்டபம் செல்லும் படிக்கட்டுகளில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த நிலையில் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் மட்டும் இதுவரை சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவில்லை. சபாநாயகர் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை. இது தொடர்பான அதிருப்தியை பல நிலைகளில் எடுத்து சொன்னோம். சபாநாயகரை நிரந்தரமாக நியமிக்க கோருவது எங்கள் உரிமை. சட்டப்பேரவை பாதுகாவலர் சபாநாயகர் தான். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வாரந்தோறும் ஒருவர் என பேசும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் முன்னேற்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை உப்பளம் இந்திரா காந்தி அரசு விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள இந்திய ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை ராணுவ ஆள்சேர்ப்பு இயக்குநர் கர்னல் வாசிம் அகமது, காவல் மற்றும் பல்வேறு துறையின் அதிகாரிகள் பங்கேற்றனர். தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வில் பங்கேற்பார்கள் என்பதால் பாதுகாப்பு, குடிநீர், வாகன நிறுத்தம், இலவச பேருந்து, உணவு, மொபைல், கழிப்பறை, ஆம்புலன்ஸ், மருத்துவ வசதி மற்றும் தூய்மை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஜூலை 30க்குள் ஏற்படுத்தி முடிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அஜந்தா சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், டாக்டர் நாராயணசுவாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அன்சாரி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஆயுஷ் ஒப்பந்த மருத்துவர்களுக்கு 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் மருத்துவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி ஆயுஷ் மருத்துவத்துறையில் பணியாற்றும் ஒப்பந்த மருத்துவர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 39 மருத்துவர்களில் 28 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ள வேண்டிய ஒப்பந்த புதுப்பித்தல் தாமதமடைந்ததே சம்பள நிலுவைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சம்பளமின்றி தொடர்ந்து பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு உடனடியாக ஒப்பந்தத்தை புதுப்பித்து நிலுவை ஊதியத்தை வழங்க முதல்வர் மற்றும் ஆளுநர் தலையிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மகளிர் அணியினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு 3A சைட் கைப்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருக்காஞ்சி பகுதியில் நடைபெற்ற இப்போட்டிகள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 8 ஆடவர் அணிகளும் 6 மகளிர் அணிகளும் பங்கேற்றன. அனைத்து போட்டிகளும் லீக் முறையில் நடைபெற்ற நிலையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புதுச்சேரி ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மாநில தலைவர் மோகன், பொருளாளர் சரவணன் சிவாச்சாரியார், துணைத் தலைவர் டாக்டர் சசிதரன், செயலாளர் விமல்ராஜ், நிர்வாகிகள் கணேசன், குணசேகர்,
அரசு, விக்கி உள்ளிட்டோர், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்தியன் காஃபி தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் இந்தியன் காஃபி தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக குழு தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய மஸ்தூர் சங்கம் தொழிற்சங்கத்தை சார்ந்த 9 உறுப்பினர்கள் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்ற புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன், கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டு புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலன் மற்றும் கூட்டுறவு சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக புதிய நிர்வாக அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச பாட புத்தகங்களை வழங்கி புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு நிதி உதவி பெறும் ஆணையை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த 14 நபர்களுக்கு கல்வீடாக கட்டுவதற்கு முதலாவது தவணையாக ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 14 லட்சம் நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து லாஸ்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளைநிலை பொறியாளர் சத்தியவாணி, தொகுதியின் கள ஆய்வாளர் செங்கதிர் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மெட்டா மண்டகப்பட்டு சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கண்டமங்கலம் ஒன்றியம் மெட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக நாளில் 6ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாத்ரதானம் மற்றும் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் சிவஸ்ரீ விரட்டநாத சிவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கப்பட்டு ஆணைகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநள்ளாற்றில் உள்ள அமைச்சர் ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 38 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 17 பயனாளிகள் என மொத்தம் 55 பேருக்கு சுமார் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் கோபிநாதன், திருநள்ளாறு கள ஆய்வாளர் மாரியப்பன், பாஜக தொகுதியின் தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சார்ந்த 57 பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையை
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு 1 முதல் 3வது தவணை என 37 பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சி குடிசை மாற்று வாரிய நிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கொம்பாகம் அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர் முகமது யூனிஸ் மற்றும் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உதயம்பட்டில் ரூபாய் 35.70 லட்சம் மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் மறுசீரமைப்பு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் சார்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதிகள் அம்மன்குளம் தெருவிலிருந்து அப்துல் காதர் தெரு மதகு வரை ரூபாய் 35,70,000 மதிப்பீட்டில் யூ வடிவ வடிகால் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இப்பணி நிறைவடைந்த பிறகு அப்பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பதுடன் பொதுமக்கள் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளைநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் மடுகரை புதுவை சாலை போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரதான சாலைகளை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் இணைந்து 16 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்தனர். பூமி பூஜை போடப்பட்டு சில சாலைகள் போடப்பட்டது. முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் மடுகரை புதுவை சாலை பல மாதங்களாகியும் இதுவரை தார் சாலை போடவில்லை. மடுகரை புதுவை சாலை, மடுகரை பட்டாம்பாக்கம் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பைக்கில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றனர். இதனை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மடுகரை கிராமத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மடுகரை அம்பேத்கர் சிலை அருகில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்காமல் தயக்கம் காட்டி வரும் அமைச்சர் ராஜவேலுவை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்த மடுகரை உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சில தினங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் பிராக்கியல் ஃபிளக்ஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சையை ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராக்கியல் ஃபிளக்ஸஸ் என்பது கழுத்தில் உள்ள தண்டு வடத்திலிருந்து தோள்பட்டை, கை மற்றும் விரல்களுக்கு செல்லும் நரம்புகளின் வலைப்பின்னல் ஆகும். தமிழில் இதை மூச்சுக்குழாய் பின்னல் அல்லது கழுத்து நரம்பு தொகுதி என்று அழைக்கிறார்கள். நரம்பு காயம் கொண்ட 2 நோயாளிகளுக்கு கடந்த ஜூன் 29 அன்று ரோபோட்டிக் உதவியுடன் மார்பக குழாய் வழி பிரனிக் நரம்பை இழுத்து அதனை மஸ்க்லோக் யூட்டனிஸ் நரம்புடன் இணைக்கும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. 2 நோயாளிகளுக்கும் இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக முழங்கையை மடக்கும் செயல்பாட்டை மீட்டெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சைகளை டாக்டர் தினேஷ்குமார் தலைமையிலான ஜிப்மர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவக் குழு வெற்றிகரமாக மேற்கொண்டது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரோபோட்டிக் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட பிராக்கியல் ஃபிளக்ஸஸ் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை என்ற பெருமையை
இச்சாதனை பெற்றுள்ளது. இந்த சாதனையை ஜிப்மர் இயக்குநர் பேராசிரியர் வீர் சிங் நேகி பாராட்டினார். புதுச்சேரி முழுவதும் கடந்த மாதம் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட 10,592 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து விதிகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் போக்குவரத்து விதி மீறுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியது, மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டியது, மதுபோதையில் வாகனம் ஓட்டுதல், அதிவேகமாக அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டியது மற்றும் அதிக ஒலி எழுப்பும் ஏர் பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறிய 10,592 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்தகவலை போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்தார். கம்பளிக்காரன் குப்பம் கிராமத்தில் கற்பக விநாயகர் எல்லையம்மன் ஐயனரப்பன் ஆலய கும்பாபிஷேகத்தில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் அருகே உள்ள கம்பளிக்காரன் குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கற்பக விநாயகர் எல்லையம்மன் மற்றும் பூரணி புஷ்பகலா உடனுரை ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வரா பூஜை, தன பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவக்கிரக ஹோமம், முதல் யாகசாலை பூஜை மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு நடைபெற்ற ஐயனரப்பன், எல்லையம்மன் மற்றும் கற்பக விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்ட விநாயகர், ஐயனார் மற்றும் எல்லையம்மன் வீதி உலா நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்.